Hello, friend. வெல்கம் டு பில்டிங் கிரைஸ்ட் கிங்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, வேதாகமத்தில் உள்ள பாத்திரமும் அவங்களோட வாழ்க்கை பாடமும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற வேதாகம பாத்திரம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோசே. மோசே என்பவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். மோசையின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, தேவன் அழைக்கும்போது அவர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். மோசையை தேவன் அழைத்தார். அவர் தகுதியற்றவர், நான் இதுக்கான தகுதியே இல்லாதவன் என்று சொல்லி நினைக்கும் போது தேவன் அவரை தெரிந்தெடுத்து அவரை தகுதிப்படுத்தினார். ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்திற்கான முதல் படி. தேவன் மோசையை அழைக்கும்போது என்னதான் ஃபஸ்ட்டு என்னால் முடியாதுன்னு சொன்னாலும் திருப்பி இதோ நான் இருக்கிறேன், நான் அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். மூன்றாவது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, பொறுமையும் உறுதிப்பாட்டும் வெற்றியை தரும். அவருக்கு பல சோதனைகள்லேருந்து என்ன செஞ்சது வந்தது. பார்வோன் இடத்துல போய் பேசும்போதும் சரி, மக்களிடத்துல போய் பேசும்போதும் சரி, அநேக சோதனைகள் வந்துச்சு. ஆனாலும் அந்த பல சவால்களை எல்லாம் எதிர்த்து மோசே பொறுமையோட தேவனிடத்தில் நம்பிக்கை வச்சு நடந்து கொண்டார். நாலாவதாக என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, தேவன் வழியை திறப்பார். அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து பல போராட்டத்திற்கு அப்புறமாக அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வரும்போது தேவன் அவர்களை அழகாக செங்கடலை பிரித்து அந்த கடலின் நடு வழியாக அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுக்கான பாதையை திறந்து கொடுத்தார். ஐந்தாவது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னோம்னா, தேவனுடைய வார்த்தையும் பெறவும் மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் மோசே முன் வந்தார். அதாவது தேவனிடத்தில் காத்திருந்து அநேக வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், மற்ற எல்லா ஜனங்களுக்குமே அதை போதித்து எப்படி வாழணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த கட்டளைகளை கற்பனைகள் எல்லாவற்றையும் கற்பிக்கிறவராய் காணப்பட்டார். இதே போல தான் நாமும் மோசையை போல தேவனை நம்பி அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆம் என்று சொல்லி செல்லும் பொழுது அவர் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மகத்தான காரியங்களுக்கு நம்மை பயன்படுத்துவார். தேவனை நம்புங்கள், அவர் நடத்துவார். ஆமென்.